தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே இயங்கி வருகிறது. ஃபஸ்ட்டு இது தொழில்நுட்ப டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது டிஎஃப் டெக் டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி என்ற அந்த டிப்ளமோ 3 ஆண்டு பட்டை சான்றிதழ் அதை கொடுத்தாங்க. இப்போ டிகிரி ஆகிட்டுக்கிறதுனால டிகிரி இந்த ஜெயலலிதா டாக்டர் ஜெயலலிதா ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, கவின்கலை பல்கலைக்கழகம். அதனுடைய அஃபிலியேஷன் வாங்கினதுனால இப்போது பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் என்கின்ற அந்த தலைப்பில் பட்டம் இங்கே வழங்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு கோர்சஸ் பார்த்தோம்னா டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் என்ற ஒரு கோர்ஸ், அது பிவிஏ டிஎஸ்பிடபிள்யூ என்ற அந்த டைட்டிலில் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா சினிமோட்டோகிராஃபி, அந்த ஒளிப்பதிவுத்துறை, அந்த சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அது ஒரு டிகிரி கோர்ஸு இங்கே நடக்குது. அப்புறம் ஆடியோகிராஃபி, இந்த சவுண்ட் இன்ஜினியரிங், அதை பற்றிய ஒரு கோர்ஸு, அதுவும் ஒரு டிகிரி கோர்ஸ் தான். அப்புறம் டிஜிட்டல் இன்டர்மீடியட் டிஏன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு டிகிரி கோர்ஸ் தான். அந்த கோர்ஸும் இங்கே நடக்குது. அதெல்லாம் ஃபில்ம் எடிட்டிங் என்ற அந்த பிரிவுக்கு அதுவும் டிகிரி கோர்ஸ் இங்கே நடக்குது. இது மாதிரி 6 பிரிவுகளுக்கு உண்டான இந்த பட்ட வகுப்புகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அதாவது இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் எப்போனா ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு அரசு இந்த மேல்நிலை கல்வி ஹையர் எஜுகேஷன் +2 அது முடிஞ்சவன் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அந்த ரிசல்ட் வரும், +2 ரிசல்ட் வந்த உடனே ஒரு 10 நாள் இடைவெளிக்கு அப்புறம் நாங்கள் பத்திரிகையில் விளம்பரப்படுத்துவோம். இது மாதிரி இந்த கல்லூரியில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது, இத்தனாம் தேதி கடைசி நாள், அதுக்குள்ளே சேரலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடிப்படை தகுதி என்னென்னா பேசிக்காக +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். முதல் டிப்ளமோ இருக்கும்போது டிகிரி அப்படி வச்சுருந்தோம் கோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ +2 பாஸ் பண்ணால் இதில் சேரலாம். மேல்நிலை கல்வி 10+2 அதில் தேர்ச்சி பெற்ற யாரும் இங்கே விண்ணப்பிக்கலாம். அதில் ஒரு குறிப்பிட்ட நாள் போட்டு டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே இவங்க ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் மற்ற அப்ளிகேஷன்லாம் சரியாக பூர்த்தி செஞ்சு சரியாக இவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு நேர்காணல் கடிதம் அனுப்பிச்சு அந்த நேர்காணல் ஒரு குழு மூலமாக அவங்கள இன்டர்வியூ நடத்தி நேர்காணல் நடத்தி பிறகு அவர்களுக்கு இங்கே அனுமதி, சேர்க்கை அனுமதி வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு உடைய அந்த விளம்பரம், அந்த விளம்பரத்திலே வெப்சைட்டு www.tn.gov.in சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். இது அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட நீங்கள் அதிலே கூட கட்டிடலாம், இல்லைன்னா தனியாக நீங்கள் டிடியும் வச்சு அனுப்பலாம். அதில் போட்டிருப்பாங்க நாம்ஸ் என்னான்னு சொல்லிட்டு. மொத்தமே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு 14 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதில் ஒரு சீட்டு அதர் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவோம், அது தமிழகம் தவிர்த்த இந்திய வரைபடத்துக்கு உள்ளே இருக்கிற எதனா ஒரு மாநிலத்திலேருந்து ஒரே ஒரு பையனுக்கு, அது அதர் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 6 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சீட்டு அவங்களுக்கு ஒதுக்குறோம். 14 சீட்டில் மிச்சம் 13. அந்த 13ல் ஒரு சீட்டு சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்க யார் ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னா அந்த திரைப்பட துறையில் இருக்கிற அந்த தொழிலாளர்கள், இல்லைன்னா இயக்குனர், அது மாதிரி அவங்களோட வாரிசு யாருன்னா ஒரு மகன் அல்லது மகள், அவங்கள இந்த வருஷம் நாங்கள் இந்த கோர்ஸுக்கு இவங்களை ஸ்பான்சர் பண்ணுறோன்ட்டு அவங்களோட அஃபிஷியல் லெட்டர் பேடில் எங்களுக்கு ஒரு கடிதம் தருவாங்க. அந்த மாணவர் பெயரை குறிப்பிட்டு அவங்க யார் பரிந்துரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருவோம். இது 2 இடம் போயிடுச்சு, மிச்சம் 12 இடம் இருக்குது. இந்த 12 இடத்துல தான் பட்டியலினத்தை SC/ST சேர்ந்த அவங்களுக்கு 2 இடம், இதில் ஓசி அதர் காஸ்ட்ன்னு சொல்லுவோம், அதில் ஒரு 4 இடம், எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அவங்களுக்கு 2 இடம், பிசிக்கு 2 இடம், இப்படி இந்த 12 இடத்த ஷேர் பண்ணி இது பண்ணுவோம். 14 சீட்டு இப்படி தான் இடஒதுக்கீடு இல்லை. ஃபீஸுன்னு பார்த்தோம்னா பட்டியலினம் அல்லாத மாணவர்களுக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு உள்ள ஃபீஸ் வரும். பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு SC/ST மாணவர்களுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு உள்ளே வரும் சீட்டு. ப்ளஸ் SC/ST ஸ்டூடெண்ட்ஸு, பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். அது அவங்க குடும்ப வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உரிய வருவாய்த்துறை சான்றிதழ்கள்லாம் கொடுத்து அது அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது பிற்பட்டோர் நல உதவி, தாழ்த்தொகை, அந்த இதெல்லாம் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அமுச்சு விட்ருவாங்க கவர்மெண்ட்டில். இது 4 ஆண்டு பட்ட படிப்பாக இருந்தால் கூட இதில் 8 பருவமாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம். அதை 8 செமஸ்டர், ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் இது ஃபஸ்ட் இயருக்கு,
தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர் இது செகண்ட் இயருக்கு, ஃபிஃப்த்து செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர் தேர்ட் இயருக்கு, 7th and 8th செமஸ்டர் வந்து ஃபோர்த் இயருக்கு. மொத்தம் 4 ஆண்டு பட்டப்படிப்புக்கு 8 பருவங்களாக இதில் நாங்கள் பிரித்து அவங்களுக்கு பாட வகுப்புகள் நடத்துவோம். அதிகபட்ச மதிப்பெண் ஒவ்வொரு பாடத்துக்கும் அவங்களுக்கு வந்து 100 மதிப்பெண்கள் தான், 100. இதில் ப்ராக்டிக்கலுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபுல்லுமே வந்து 100 மார்க்குக்கு இருக்கும். தியோரிக்கும் அந்த கருத்தியல் பாடங்கள் அதுக்கும் ஒரு 100 மார்க் தனியாக இருக்கும். இதில் கருத்தியல் பாடங்கள் தனியாக இருக்கும், அது ரிட்டன் எக்ஸாம் தியோரி பேப்பரு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்ன்னு தனியாக இருக்கும். இப்போது வந்து குறும்படம் எடுக்கிறது, செய்கிறது, அதை எடிட் பண்ணுறது, செய்கிறது, இதெல்லாம் தயாரிக்கிற அது ப்ராக்டிக்கல் பரிசு. ரெண்டாவது வந்து ஃபில்ம் அப்ரிஷியேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பர் செய்முறை இது இருக்குது. அது என்னன்னா உலக புகழ் பெற்ற படங்கள், உலகத்தில் இந்த ஆஸ்கார் அவார்டு இது மாதிரி பெரிய பெரிய அவார்டு வாங்கின அந்த படங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி அதில் அவங்களுடைய மேக்கிங் எப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிளாஸ் எடுப்போம். அந்த படங்களை போட்டு பசங்களை வந்து அவங்களுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அது அவங்கவுங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி அதில் வந்து எவாலுவேட் பண்ணி அது மார்க் போடுவோம். ஸோ ப்ராக்டிகல்ஸு இருந்தாலும் சரி, தியோரிக்கல் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து எங்கள் மாணவர்களுக்கு ஆழகமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வெற்றி பெறுற அளவுக்கு இங்கே ஆசிரியர்களுடைய முழு ஒத்துழைப்போடு இந்த கல்லூரி இயங்கி வருகிறது. மாணவர்களுடைய அரவணைப்போடு இந்த கல்லூரி இயங்கி வரும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதை ஃபில்ம் அப்ரிஷியேஷன் ப்ராக்டிக்கல்னு ஒரு பாடம் இருக்குது மாணவர்களுக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஸ்கார் அவார்டு இது மாதிரி தேசிய விருது இது மாதிரி விருதுகள் பெற்ற படம் எது இருக்கோ அதை வந்து ஒவ்வொரு இந்த 2 தேட்டர்லேயுமே வந்து மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இது மாதிரி பிரிச்சியும் பண்ணுவோம். இல்லை கம்பைண்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து அந்த படத்தை அன்றைக்கி திரையிடுவோம். திரையிடுறது மட்டும் இல்லை, அந்த திரைப்படத்தை இயக்குன அந்த டீம், டைரக்டரு, கேமராமேனு, அந்த குரு, ப்ரொடக்ஷன் குரு யார் இருக்காங்க அவங்க அப்படியே மதியம் 2 மணிக்கு செமினார் ஒரு கருத்தரங்கம் வைப்போம். அவங்கள சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிட்டு அவங்க வந்து அந்த படத்தை எப்படி தயாரித்தாங்க, முதல் எப்படி போய் சான்ஸ் கேட்டாங்க, எப்படி ப்ரொடியூசரை பிடிச்சாங்க, அப்புறம் எங்கே லொக்கேஷன் பார்த்தாங்க, எப்படி லொக்கேஷன்ஸுக்கு அவுட்டோர் லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கினாங்க, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ஹேண்ட்லிங் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் அவங்க மேக்கிங் அந்த படத்தை அவங்க இயக்கும் போதும் தயாரிக்கும் போதும் கிடைச்ச அனுபவங்களை இங்கே மாணவர்களுக்கு அவங்க சொல்லும்போது அதுவே எங்களுக்கு ஒரு அவர்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு கல்வி பாடமாக அமையுது. அது திரைப்பட திறனாய்வு ஃபில்ம் அப்ரிஷியேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்றைக்கி கட்டாயம். அதை ஒரு படம் இங்கே தயாரித்து இங்கேயே வெளியிடுற அளவுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இருக்குது. இப்போ டைரக்ஷன் கோர்ஸ்ன்னு சொல்லணும்னா இங்கே கதை எழுதுறதுக்கு உண்டான அந்த பயிற்சிகள், அதாவது வந்து புராண காலத்து சமாச்சாரங்களில் இருந்து எதுனா ஒரு நாட்டு இந்த இது கொடுத்து அதை எப்படி டெவலப் பண்ணுறது, அது ஒரு கதையிலேருந்து கிளை கதைகள் இதெல்லாம் எப்படி உருவாக்குறதுன்றதை சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே வந்து ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது இல்லாமல் சாஃப்ட்வேர் இருக்குது, ஸ்க்ரீன் ரைட்டர்னு ஒரு சாஃப்ட்வேரு, மூவி மேஜிக்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரு, இது மாதிரி நவீன அந்த தொழில்நுட்ப உபகரணங்கள் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் வருது. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்டோரி போர்டு எப்படி ஒரு படம் நீங்கள் திரைக்கதை அமைச்சிங்கன்னா அந்த திரைக்கதைக்கு ஏற்ற அந்த ஸ்டோரி போர்டெல்லாம் எப்படி இது பண்ணுறது எல்லா இதுலேயும் எங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு டைரக்ஷன் சைடில் சொல்லித்தரோம். ரெண்டாவது ஒவ்வொரு படமும் மேக்கிங் இது இருக்கும். அந்த மேக்கிங்கும் எப்படி ஒவ்வொரு படம் வந்து ஒவ்வொரு இயக்குனரும் அதை அணுகி எந்த முறையில் அவங்க இயக்குனாங்கன்ற அந்த சாஃப்ட்வேர்ஸு அது சம்மந்தமான இது எல்லாம் இருக்குது. எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் எல்லா வசதிகளும் ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது. அது டைரக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி கேமரா துறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, அதில் வந்து நவீன கேமராக்கள் ரெட்டு இதெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி பழங்காலத்து ஆரி இது மாதிரி சொல்கிற எல்லா அந்த கேமராஸு, விலை உயர்ந்த கோடிக்கணக்கான மதிப்புடைய லென்சஸ்ஸு அதெல்லாம் வந்து அந்த கேமரா துறையில் தொழில்நுட்ப கருவிகள் இருக்குது. அதுலேயே என்ன வந்து மாணவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுக்குற அந்த ஒரு சிறப்பும் எங்கள் கல்லூரியில் இருக்குது. இதுதான். அதே மாதிரி எடிட்டிங்ன்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் இது 2 இதுலேயுமே நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். நல்ல சாஃப்ட்வேர்ஸு அதெல்லாம் வச்சு நாங்கள் இது பண்ணுறோம். அதுலேயும் வந்து பல கணினிகள் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது.
அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு அவங்களுக்கு உண்டான அந்த அந்த எடிட்டிங் மெத்தட்ஸு எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். அதுலேயும் வந்து எந்த குறைபாடுகள் கிடையாது. அதே மாதிரி சவுண்ட் ஆடியோகிராஃபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டப்பிங் எப்படி பண்ணுறது, வாய்ஸ் ஓவர், அது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸு இதுக்கு எப்படி இது பண்ணுறது எல்லாமே வந்து லேபே இருக்குது. தனியாக ஸ்டுடியோஸ் இருக்குது, லேப் இருக்குது. அப்புறம் ஆடியோகிராஃபியில் ஒரு 2 இப்போ தேட்டர் இருக்குது, பெரிய தேட்டர். ஒரு 200-300 பேர் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி 2 ஏர் கண்டிஷன் தேட்டர்ஸ் இருக்குது. அதில் மாணவர்கள் எடுத்த படங்களெல்லாம் அடிக்கடி அதில் போட்டு காட்டி வகுப்புகள்லாம் உள்ளே நடக்கும். அந்த தேட்டர் கிளாஸு இது இந்த வசதிகள் இங்கே இருக்குது. அதே மாதிரி அனிமேஷன் பிளாக்னு ஒன்று தனியாக அனிமேஷன் கோர்சஸ்க்கு அனிமேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கருவிகள், தொழில்நுட்ப உபகரணங்கள், இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய அந்த மாடர்ன் சிலபஸஸ் எது இருக்கோ அதுக்கு உண்டான பயிற்சிகள்லாம் இங்கே அந்த அனிமேஷன் துறையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த நிபுணர்கள் அவர்களெல்லாம் வர வச்சு அங்கே வந்து நாங்கள் பயிற்சி வகுப்பு எடுக்கிறோம். ரெண்டாவது வந்து சிறப்பு ஆசிரியர் மாதிரி அதாவது ஃபில்ம் டைரக்டர்ஸு, ஃபில்ம் எடிட்டர்ஸு, அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸு, இவங்கெல்லாம் திரைத்துறையில் யார் பிரபலமானாங்களோ அவங்களெல்லாம் வர வச்சு அவங்க மூலமாகவும் அவங்கள வந்து பயிற்சி, அவங்க அனுபவங்கள் இதெல்லாம் நாங்கள் சொல்ல வச்சுட்டு வரோம். ஹாஸ்டல் வசதி இருக்குது. ஆனால் அதில் வந்து அதிகபட்சம் ஒரு 80லேருந்து ஒரு 100 மாணவர்களை தான் நாங்கள் ஹாஸ்டலில் சேர்க்குறோம். ஹாஸ்டலில் வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவங்க வெறும் தங்குறதுக்கு மட்டும்தான். அந்த தங்குற இது வந்து ஒரு வருஷத்துக்கு வெறும் 1050 ரூபா மட்டும்தான் நாங்கள் வாங்குகிறோம். ஹாஸ்டலில் எல்லா வசதியும் இருக்குது. கழிவறை வசதி, குளியலறை வசதி, மற்றது அவங்க வந்து படுத்து வந்து உறங்குவதற்குரிய இடம், அங்கே படிக்கிறதுக்கு உண்டான வசதிகள், சேரு, டேபிள், ஜிம்மு எல்லாமே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 1050 ரூபா தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். அந்த ஹாஸ்டல் எப்படின்னா ப்ரியாரிட்டி அடிப்படையில் கொடுப்போம். அதாவது இந்த கல்லூரியிலேருந்து ரொம்ப மிக நீண்ட தொலைவிலேருந்து யார் வராங்களோ அவங்க இருப்பிடம் இதெல்லாம் செக் பண்ணி ஒரு குழு அமைச்சு அந்த குழு தேர்வு செஞ்சு ஹாஸ்டல் மாணவர்களை அங்கே இடம் கொடுப்போம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க அந்த 4th இயர் அந்த ஃபைனல் இயர் முடிக்கும்போது அவங்களே ஒரு சொந்தமானா எங்கள் இன்ஸ்டியூட்டுடைய இதோட அவங்களுக்கு வந்து இது ஒரு இது மாதிரி ஃபைனல் ஃபிலிம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு அந்த வந்து ப்ராஜெக்ட், ஒரு படம், ஷார்ட் ஃபிலிம் ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே அவங்க எடுக்கணும். அவங்களே கதையை ரெடி பண்ணி அவங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து கேமராவில் படிக்கிற ஒரு பையன், டைரக்ஷனில் படிக்கிற ஒரு பையன், சவுண்டு படிக்கிற பையன், இது மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டாக ஒரு 5 பேர் 6 பேர் குழுவாக சேர்ந்து ஒரு குறும்படம் தயாரிக்கணும். அந்த குறும்படத்துக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்து மார்க் போட்டு தான் அவங்களுக்கு கடைசியாக அந்த டிகிரி சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். அப்படி இவங்க தயாரித்த அந்த குறும்படங்கள் வந்து பல சர்வதேச பட விழாக்களில், தனியார் பட விழாக்களில், புத்தக கண்காட்சி பட விழாக்கள்லாம் அது வந்து அதிகமாக வந்து எங்கள் திரைப்படக் கல்லூரி படங்கள் தான் அதிகமாக கலந்துக்குது. அதில் வந்து அவங்களுக்கு அவார்டு, கேஷ் அவார்டு இதெல்லாம் ஒரு பெரிய ரிவார்டெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது, கிடைச்சும் இருக்கு. எங்கள் கல்லூரிக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்காங்க எங்கள் மாணவர்கள். கல்லூரியில் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் கட்டிவிட்டு அவங்க கால் ஷீட் கணக்கில் இங்கே வருவாங்க. அது மாதிரி எங்கள் காலேஜுக்குள்ளேயே நாங்கள், அதாவது மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, இவங்க படிக்கும்போதே நேரடியாக படப்பிடிப்பெல்லாம் இங்கே வந்து டெய்லி நடக்கும், இல்லை விட்டு நடக்கும், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும், இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் நடக்கும். அது மாதிரி நம்ம படப்பிடிப்பு நடக்கும்போது இவங்க போய் அப்சர்வர்ஸாக, அதாவது வந்து கொஞ்சம் தூரம் நின்று அவங்க அந்த படம் பிடிப்பு நடத்துகிறவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இவங்க இருந்து அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபிலிம் டைரக்டர்ஸ் கூடயும் இருந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் இந்த வகையில் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சினிமாட்டோகிராஃபி, இந்த ஆடியோகிராஃபி, இந்த சவுண்டு இதெல்லாம் படிக்கிறவங்க வந்து பெரிய பெரிய சேனலில் வந்து அவங்க நல்ல ஒரு சீஃபாக இருக்கிறாங்க. இப்போது நிறைய டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க. இந்தியான்ட்டு இல்லை, இந்தியாவிலேயே ஒரு 500 சேனலுக்கு மேலே இருக்குது. யூடியூப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இதிலெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக அவங்க ஹெட்டாக, சீஃபாக எல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய வந்து பிரபலம் அடைஞ்ச பிரசித்தி பெற்ற அந்த அந்த படங்கள்லாம் வந்து கேமராமேனாக, ஆடியோ இன்ஜினியராக எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெரும்பாலும் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அது இல்லாமல் ஃபாரினில், அப்ராட்ஸில் இருக்கிற சேனல்ஸ்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இங்கே படிச்சுட்டு போகிற எல்லாரும் உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது
அவங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. இங்கே கேம்பஸ் இன்டர்வியூவும் கிடையாது. ஆனால் அவங்களே வந்து நேரடியாக இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து இது பண்ணுவாங்க. வேலை வாய்ப்புகள்ன்றது வந்து இந்த துறையில் வந்து அதிகம். ஆனால் இங்கே படிப்புல சேர்ற மாணவர்கள் கம்மி, படிச்சுட்டு போகிற மாணவர்கள் கம்மி. ஸோ அதனால் வேலைவாய்ப்பு எங்களுடைய கல்லூரி வாசலை நோக்கி தேடி வந்துட்டு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்.